பிரபல தனியார் தொலைக்காட்சியில் மும்மொழி கொள்கை தொடர்பான விவாதம் ஒளிபரப்பாக இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அது ஒளிபரப்பப்படவில்லை. கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் உறுதியாக தெரியவில்லை. எனினும் நிகழ்ச்சியை ரத்து செய்வதற்கு அழுத்தம் தரப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி ஒன்றை தந்துள்ளார். அதில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் ஒரு எபிசோட் தயாரானது. ஷூட் செய்துவிட்டு அதை ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்புவதற்காக ப்ரோமோ வெளியிட்டார்கள். ஆனால் அந்த இன்ஸ்டா போஸ்ட் வெளியானதுமே உடனே அது டெலீட் செய்யப்பட்டு விட்டது. பிறகு ஞாயிற்றுக்கிழமை வேறொரு விவாத நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இது தொடர்பாக விசாரித்த போதுதான் பல்வேறு தகவல்கள் வெளியாகின. அதாவது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவும் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் விவாதம் நடத்தப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவை சேர்ந்த சிலர் விவாதத்தில் பங்கேற்றுள்ளனர். அதற்கு எதிராகவும் சிலர் விவாதத்தில் பங்கேற்றிருந்தனர். இதில் மும்மொழி கொள்கை எதிர்ப்பவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த கொள்கையை ஆதரிப்பவர்களிடம் சரியான பதில் இல்லை என்றும் பல இடங்களில் பதில் சொல்ல முடியாமல் பின்வாங்கியதாகவும் தகவல் வெளியானது. 4 மணி நேரம் ஷூட் நடந்தும் அது ஒளிபரப்பப்படவில்லை. அழுத்தம் தரப்பட்டுள்ளதால் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படவில்லை என்றும் தகவல் வெளிவந்த வண்ணம் உள்ளன. கடந்த 3 மாதங்களுக்கு முன் அந்த தொலைக்காட்சியை ஜியோ நிறுவனம் வாங்கிவிட்டது. அதனால்தான் அரசியல் தரப்பில் அழுத்தம் இருக்குமோ என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. காரணம், வட இந்திய ஊடகங்கள் முழுவதுமே ஆளும் தரப்புக்கே சாதகமாக உள்ளது. ஆளும் தரப்பை எதிர்த்து செய்திகள் வெளியிடுவது கிடையாது. பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், பாஜக அனுதாப தொழிலதிபர்கள் கட்டுப்பாட்டில்தான் வட மாநில ஊடகங்கள் உள்ளன. அதுபோல தமிழ்நாட்டிலும் அந்த வேலை ஆரம்பமாகிவிட்டதோ என்ற சந்தேகம் எழுகிறது என்றும் அந்த பத்திரிகையாளர் கூறினார். மும்மொழி கொள்கை சம்பந்தமாக சாதக பாதக விவாதமாகவே இருந்தாலும் அதை பேலன்ஸ் செய்து எடிட் செய்து ஒளிபரப்பி இருக்கலாம். ஆனாலும் செய்யவில்லை. அதற்கு பின்னாலும் ஒரு காரணம் இருப்பதாக சொல்கிறார்கள். அதாவது குடும்பத்துடன் பார்க்கக்கூடிய பெண்களின் ஆதரவை பெற்ற சேனலாக அந்த தொலைக்காட்சி உள்ளது. அதனால் மும்மொழி கொள்கைக்கு எதிராக விஷயங்கள் நடப்பதாக பொதுமக்களிடம் எந்த விதமான தகவலும் போய் சேர்ந்து விடக்கூடாது. அப்படி பொதுமக்கள் இந்த பிரச்சனையை புரிந்து கொண்டால், பெண்கள் இந்த விஷயத்தை கையில் எடுத்துவிட்டால் அது காட்டுத்தீ போல பரவிவிடும். எனவே யாரும் இதை பற்றி பேசிவிடக்கூடாது. அதை கட்டுப்படுத்துவதற்காகவே நிகழ்ச்சியை அழுத்தம் தந்து நிறுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. உண்மையிலேயே இது ஜனநாயகத்திற்கு ஆபத்தான விஷயம். இன்னொரு தமிழ் நியூஸ் சேனலையும் வடநாட்டு தரப்பில் விலைக்கு வாங்கிவிட்டார்கள். ஒரு கருத்தை ஒருவர் சொல்கிறார், இன்னொருவர் எதிர்கருத்தை சொல்கிறார் என்றால் இரண்டையும் ஒளிபரப்பலாமே, அதை முடக்குவதும் சரியல்ல. எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. இதை பலரும் பேச ஆரம்பித்து விட்டதால் மீண்டும் ரீகரெக்ஷன் செய்து ஒளிபரப்ப வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஆனால் இனிமேல் இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டாம் என்ற அழுத்தம் அந்த தனியார் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிக்கு தரப்படலாம். சில விதிமுறைகள், சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம். ஏற்கனவே கார்ப்பரேட் கையில் இருந்த அந்த தொலைக்காட்சி இன்னொரு கார்ப்பரேட் கைக்கு மாறி இருக்கிறது. அதனால் பழைய வீரியத்துடன் அந்த நிகழ்ச்சி இருக்குமா, முழுக்க முழுக்க பொழுதுபோக்காகவே மாறிவிடுமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் என்று அந்த பத்திரிகையாளர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.